அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனையுமே எழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். இந்த அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சர்மாஜி அவர்களே, என்னை பார்த்த உடனே உங்களுக்காக பதறி இங்கே உனக்கு என்ன வேலை என்று அன்போடு கேட்ட அண்ணன் குருமூர்த்திஜி அவர்களே, அதற்கு பிறகும் அவருடைய பதட்டம் தணியவில்லை. அவர் பேசி முடித்த பிறகு ஒழுங்கா பேசு என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முன்னோடி அவரே திம்பா இருக்கார். நமக்கு என்ன, நம்மளும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்மளாம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம். ஞானத்தை வளர்த்துக்க முடியல, எது முடிஞ்சதோ அதை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னோம். திரு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியார். மோடிஜி, ஒன்லி திஸ் வில் பி தி ஹிந்து ராஷ்டிரா ஒன்லி வென் யூ டு திஸ் அப்படின்னு. அது ஷாய்க்கு கிடைச்ச அப்ளாஸ் இல்லை, அது அவருக்கு கிடைச்ச அப்ளாஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சில பேர் தான் மனதில் பட்டதை அது எவ்வளவு ஆவேசமான விஷயமாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர் குழந்தைங்கிட்ட வீட்டிலலாம் எப்படி கோவப்படுவார்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். Why you are doing this? You should not do this like this. அப்படின்னு அவ்வளோ ஸ்மைலியாக சொல்லும்போது குழந்தைங்க போப்பா நீ ரொம்ப ஜோக் அடிக்கிற வேண்டியது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்மைல். அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் பியூட்டிஃபுல் சிங்கிங் சிஸ்டர்ஸ். அவங்களுடைய பேசும்போதே அவங்க குரல் இவ்வளவு இனிமையாக இருக்கும்னா அப்புறம் பாடும்போது கேட்கணுமா? ரெண்டு பேரும் மாறி 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 பாட, எதுக்கடா பேசிக்கிட்டு அந்த ராமனுடைய பாட்டை கேட்டு அப்படியே ஆனந்தமாக அது கம்பன் அப்படியே அடித்து எடுத்து விட அப்படியே கேட்க அடடா போடும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ப்ரோக்ராம் முடிஞ்சது, வாடா வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்குறாங்க. பியூட்டிஃபுல்லாக அருமையாக ரொம்ப அற்புதமாக மேடையில் நாங்கள்லாம் எங்களுடைய பேச்சு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அற்புதமான ஒரு நாட்டிய நடனம் நடந்து, எப்படி நாட்டிய நடனம் அவ்வளோ பியூட்டிஃபுல். அது எப்பேற்பட்ட கோரியோகிராஃபி, அந்த குழந்தைகளுடைய பாவம், அந்த குழந்தைகளுடைய அர்ப்பணிப்பு, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அது எப்படி சாத்தியமாகும்? ஒவ்வொரு குழந்தையும் ராமனா வந்ததோ, ராவணனா வந்ததோ, சீதையா வந்ததோ, ஆஞ்சநேயரா வந்ததோ இல்லை. அது மட்டுமே இல்லை. பின்னாடி என்னை மாதிரி ஒரு வானர கூட்டமாக இப்படி உட்கார்ந்துருந்ததே, அந்த குழந்தைகள் உட்பட. அது யோசிச்சேன், இப்படி உட்கார்ந்தா நம்மள மாதிரியே இருக்குதே, இது 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 எப்படி இவங்களுக்கு இந்த கோரியோகிராஃபிக்கு தோணுச்சு அப்படின்னு எங்கேயோ நம்மளை பார்த்துருக்குறாங்க. இது கரெக்டாக அப்படி டேலி ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்கள். அந்த சிஸ்டர்ஸ் அங்கே பாடுறாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எவ்வளோ அது திரு துஷ்யந்த் பற்றி நான் தனியாக ஒரு மணி நேரம் பேசுவேன். எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை எல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறாமல் கூட உண்டு அவர் மேலே. வயசில் என்னோட சின்னவர். என்ன ஞானம், எப்படி பெற்றாங்களோ, எப்படி வந்தாங்களோ, என்ன இவ்வளவு அறிவு, இவ்வளவு மெமரி, அதை டெலிவரி பண்ணுற விதம், இது ஏதோ போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி மிஸ் ஆனது அப்படி மிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. இது இந்த ஜென்மத்தில் படித்து கட்டாயமாக சாத்தியம் இல்லை. அது அவ்வளோ வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதல்ல அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியாது. அவ்வளோ பாசுரங்களோ அவ்வளோ ஸ்லோகங்களோ கட்டாயம் சொல்ல முடியாது. நீங்கள் 8 வருஷம் நீங்கள் பாடசாலைக்கு போங்க, 9 வருஷம் காசு பண்ணுறது எப்படின்னு வேணால் தோணலாமே தவிர இப்படி பாசுரம் பண்ணுறது தோண வாய்ப்பே கிடையாது. அது ஒரு பூர்வ ஜென்மாவுடைய கண்டினியூட்டி. அது எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம், எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யக்கூடிய பழக்கம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆடியன்ஸ்லேயே பாருங்கள், ஜென்ஸோட லேடிஸ் தான் அதிகம். நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ்.
இங்கே அந்த குழந்தைய ஒன்று மட்டும் சொல்லிட்டுறேன். அந்த குழந்தை வந்து இவங்க ஒரு பாட்டை ஆலாபனையோட ஒரு 20 நிமிஷம் பாடுறத விட ஒரு 10 பாட்டை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பாடும்போது எப்படி கனெக்டிவிட்டி கிடைக்குது, எல்லாரும் எவ்வளோ மிங்கிள் ஆனாங்க, அந்த குழந்தை எவ்வளோ வெரைட்டி காட்டுச்சு. அது நடுவில் ஆடிண்டே இருக்கு. பிரதர் இந்த பக்கம் ஒத்த ஆளா உட்காந்து மொத்த மிருதங்கத்தை வச்சுட்டு மொத்த மியூசிக் ட்ரிப்பே வச்ச மாதிரி தனியாக நின்றுக்கிட்டே அடிச்சு வெளுத்து விட்டார் இந்த பக்கம். அந்த குழந்தை ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்கிரீனை போட்டாங்க, ஒரு பிரேக், டப்புன்னு பார்த்தா அயோத்தி ராமர் நிற்கிறாரு. ஜோக்கு என்னென்ன, அங்க ஆடிட்டு இருந்த குழந்தை தான் ராமரா போய் நிக்குது. அது எப்படி மூச்சு வாங்காம நினைச்சுட்டே தெரியல. உங்களுக்கு புரியுதா? அது அவ்வளவு நேரம் ஆடிட்டு அங்க போயிட்டு ராமர், அது அவ்வளவு காஸ்டியூமா போட்டிருக்கேன், அது போட்டாலே மூச்சு வாங்கும். அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்படி மொத்த டீமும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட அவையில திரு குருமூர்த்தி அவர்கள் கேட்டது நியாயம் நினைக்கிறேன். உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு ஒரு சுலகம் உண்டு. எங்கெங்கெல்லாம் ராமனை பற்றி பேசப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாராம். அப்போ நமக்கு அதை விட வேற என்ன வேலை? ஆஞ்சநேயரே உட்காந்து அழுதுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த கதையை கேட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ பெரிய க்ரௌடு, இது சாதாரணமாக கட்ட முடியுமா? எவ்வளோ பிரியாணி செலவாகும் தெரியுமா? சவுத் மெட்ராஸில் இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. என்ன செய்யறது? பாதி பேர் பாஸ்டன்லையும் ஹூஸ்டன்லையும் இருக்கிறா. அப்புறம் என்ன செய்ய? அங்க நம்ம கட்சி நிக்கலையா அப்படின்றான். இவ்வளோ குரோடு எப்படி கூட்ட முடியும்? நண்பர்களே, 24 hours முன்னாடி நேற்று இந்த இடத்துக்கு நான் வர்றதா இருந்தது. இவருடைய குருநாதர் திரு ரவிக்கிரண் அவர்களுடைய நிகழ்ச்சி, இதே நாரத கணசபால இதே மேடையில் நான் அலாரம் வச்சு இதே மாதிரி கிளம்பி வந்துட்டு இருந்தேன். போத்தீஸ்க்கு எதிர சபையில் இறங்கி ஏறுறேன். முன்னாடி வந்து ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம். அந்த சபையில் இறங்கி ஏறின உடனே வண்டி நிற்குது. ஒரு வண்டியும் இன்னொரு வண்டியும் இடிச்சிருச்சு. ரொம்ப சின்ன இடிப்பு தான், பெருசாக. என் வண்டிக்கு முந்தின வண்டிக்கு முன்னாடி 2 வண்டி வந்து இடிச்சிருச்சு. என்னால் பார்க்க முடியுது முழுக்க. சின்னதாக இடிச்சிருச்சு. அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த இடிபட்ட வண்டியை முன்னாடி நகர்த்திட்டு இடித்த வண்டியை ஓரங்கட்ட சொல்கிறாங்க. அந்த வண்டி நிற்கலை, போயிட்டே இருக்குது. 2 போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க, போயிட்டே இருக்கு. 6 போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க, போயிட்டே இருக்கு. நான் யாரா இவ்வளோ பெரிய தாதா, 6 போலீஸ் மறுக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன். அங்கே ஏதோ ஒரு வண்டியை ஃபுல்லாக 6 பேர் வண்டியை நிப்பாட்டாங்க. அது நான் பதட்டப்பட்டு இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்குறக்கா போனேன். வண்டியில் உள்ள 2 முதியவர்கள், ஒரு குழந்தை, ஒரு அம்மா, ஒரு 50 வயசு மதிக்கத்தம்மா, ஒரு 50-55 வயசில் ஒரு நபர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் பதறி ஏதோ ஒரு வலிப்பு வந்த மாதிரி வந்து கட்ட கட்ட கட்டன்னு அப்படியே ஆடுறார். அவங்க போலீஸ்காரங்களோட அந்த க்ரௌடுக்கு எதுவும் புரியல. என்ன ஏதாவது பண்ணுறாரா, நடிக்கிறாரா, ஆடுறாரா அப்படின்னு. நான் இல்லை சார், சம்திங் சீரியஸ், அவருக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி டக்குன்னு கதவை திறந்து அவரை வெளியே எடுத்தோம். வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்கள வண்டியில் இருந்தவங்களை பூரா மாற்றி விட்டு வேற விட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி அந்த லேடியை பக்கத்தில் உட்கார வச்சு, அங்கே பக்கத்தில் என்னை மாதிரியே இறங்கி யாருமா ஒரு உதவி பண்ணுறதுக்காக ஒரு பையன், டிசோசா அப்படின்னு பேர், அந்த பையன் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் சொல்லி அவங்களுடைய காரை எடுத்து அவரை பின்னாடி படுக்க போட்டு அவருடைய 2 கால்களையும் மடியில் போட்டு, அவர் நினைவு தப்பிட்டார். அவர் வந்து அப்படியே காலை தேய்க்கிறோம், முன்னாடி இந்த பிசிஆர் பண்ணுறதுக்கான இப்போல்லாம் பண்ணி தட்டிகிட்டே போகிறோம். அந்த பையன் ரொம்ப அற்புதமாக வண்டி ஓட்டி, ஆம்புலன்ஸோட பயங்கர வேகமாக வண்டி ஓட்டி ஹார்ன் அடிச்சுட்டே போய் பாரதிராஜா ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறோம். எமர்ஜென்சியில் டாக்டர் வந்தாங்க, பார்த்தாங்க, அவர் இல்லைங்க அப்படின்னாங்க. கண்ணு முன்னாடி அந்த அதிர்ச்சி. நான் வந்து இதே நாரத கான சபாவுக்கு வந்துட்டுருக்கேன் 24 hours முன்னாடி.
நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்றான் வள்ளுவன். நேற்று ஒருத்தனை பார்த்தோம், அவனை இன்னைக்கு இல்லை. காலையில் பேசிகிட்டு இருந்தார், இன்னைக்கு இல்லை. நேற்று கூட நல்லா இருந்தானே, அப்படி இல்லை. அப்போ சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியறதில்ல, சாவு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியறதில்ல. அப்போ வாழ்வது எப்படின்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. சாவது எப்போ, சாவது எப்படின்னு தெரியாவிட்டால் வாழ்வது எப்படின்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு ராமனுடைய வாழ்க்கை. ராமனை பற்றியும் கண்ணனை பற்றியும் துஷ்யந்த் கேட்கணும், அவர் சொல்லணும் கேட்கணும், வேலுக்குடி சொல்லணும் கேட்கணும், அது மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க மாயங்கள் நிறைந்தது. அவன் கடவுள்னு எல்லா க்ஷணத்திலையும் காட்டிக்கிட்டே இருந்தான். ராமன் காமன் வேணா கதறிக்கிட்டே இருந்தான். அதனால தான் வாழ்க்கைக்கான அடையாளமாக ராமாயணம் நிற்குது. எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா ராமாயணம் நிற்குது. அவங்க சொன்னாங்களே ஏகபத்னி விரதம், நம்மெல்லாம் கூட தான் ஏகபத்னி விரதம், நம்மளாம் ஏகபத்னி விரதம் இல்லையா? மாமா ஏதாவது டவுட்டாக பார்க்குறாரு. ஏன் இந்த ஏகபத்னி விரதம் பெரிய விஷயமாச்சுன்னு, ஏகப்பட்ட பத்னி விரதங்கள் இருந்த காலத்தில் ராமன் ஏகபத்னி விரதம். அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி, மற்றவர்களுக்கு எத்தனை மனைவி, பின்னாடி எத்தனை மனைவி, அடுத்த ஜென்மால அடுத்த யுகத்துல கண்ணனுக்கு எத்தனை மனைவி, எவ்வளவு அக்கௌண்ட்ல ஏற்ற முடியல. எப்படி பேங்க் பேலன்ஸ், எப்படி ஆதார் கார்டு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ அவர் ஏகபத்னி விரதனா இருந்தாரு. பித்ரு வாக்கிய பரிபாலம், அப்பா பேச்சை கேட்டு நடனம். நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்களே. எந்த புள்ள கேட்குது? எங்க அப்பா சொன்னார், எங்க அப்பா சொன்னார்னு நீ ஏன் சொல்ற? நீ சொன்னாலே போக மாட்டேனா அப்படின்ற. அம்மாட்ட சொல்ற கை கேட்ட எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறது. ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணா விபீஷண சரணாகதி பத்தி அவ்வளோ சொல்றேன். கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், சரணாகதி கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. முழுக்க முழுக்க எப்படி மன்னிக்கிறது, எப்படி சண்டை போடுறது, எதிரி எப்படி டீல் பண்றது, அவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை. திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் நான் அறிந்தவர்களையே மிகப்பெரிய கெட்டிக்காரர். அவருக்கு தெரியும், எல்லாரும் சொன்னாங்களே 1000 ராமாயணம் இருக்குதுன்னு. அப்ப அவருடைய தாய்மொழியான தமிழ்ல எழுதியிருக்கலாம், அவர் இருக்கிற விதமான கன்னடத்தில் எழுதியிருக்கலாம், நானும் சான்ஸ்கிரிட் தெரியும் அப்படிங்கிறக்கா சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கலாம். ஏன் இங்கிலீஷ்ல எழுதினார்? இங்கே தான் ரஞ்சினி காயத்ரி சகோதரர்கள் கம்பனை தமிழ்ல சொல்லி அதுக்கு அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்றாங்க. கம்பனை தமிழ்ல சொல்லி அது என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு, வென் ராமாக்கம் அப்படின்னு. அப்பதான் புரியுது, ஓஹோ ஹி சேஸ் சோவா, ஓகே ஓகே ரைட். அப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல ஈவினிங் ஆஃப் லைஃப், லேட் ஈவினிங் ஆஃப் லைஃப் அதெல்லாம் இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்க போய் சேரும்னு பார்க்கிறார். அப்ப இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு ஆச்சரியமான புத்தகத்தை இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சொற்பொழிவுகள் பண்றாரோ அதற்கு இணையான சொற்பொழிவு வெளிநாட்டுகளை பண்றார். 365 நாள்ல 165 நாள் தான் தமிழ்நாட்டுக்கு, 200 நாள் ஃபாரின் ட்ரிப் மட்டும் தான். அவ்வளவு விஷயங்கள் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கிறார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, எங்க கல்லேறினே முடிட்டு. அதற்கு அவ்வளவு பெருமக்கள் துணை நிற்கிறாங்க. ஜெயஸ்ரீமா நிற்கிறாங்க, கேசவ் நிற்கிறாங்க, இன்னும் பேர் தெரியாத நிறைய பெருமக்கள் நிற்கிறாங்க. ராமனுடைய கதை என்பது தனி மனிதனுடைய விஷயம் அல்ல. ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி ஆனது ராமன்கிற 2 எழுத்துனால. காந்தின்னு பேர் வச்சிருந்தா போதுமா? ராகுல் என்ன நினைக்கிறீங்க? ரகுவம்சம்னா என்னன்னு கேள்விப்பட்டீங்க? எப்படி பார்த்தாலும் அப்படிதான் நிக்கணும், வேற வழி இல்லை. நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் நிற்பான். ராமன் கதை கேளுங்கள், நிறைய நல்ல நடக்கும், இறைவன் துணை நிற்பான்.